அன்பர்களே, வளைகுடா பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் லாஸ்ட் நைட் நள்ளிரவுடன் சீனா தாய்வான் ஜலசந்தியில் 2 தனது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விமான கேரியரை நிறுத்தி இருப்பதாக ஒரு தகவல் சற்று முன்னர் வெளியாகிருக்கின்றது. சீனாவின் J-15 கேரியர் போர் விமானத்தில் JY-15 ஒருங்கிணைப்பின் காட்சி உறுதிப்படுத்துதல் பிளானின் அணுகல் எதிர்ப்பு உத்தியில் ஒரு தீர்க்கமான மாற்றத்தை குறிக்கிறது என்றும், தென்சீன கடல் மற்றும் தாய்வான் ஜலசந்தி வரை அதிவேக கடல்சார் தாக்குதல் சக்தியை விரிவுபடுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. 2 JY-15 சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளுடன் பொருத்தப்பட்ட சீன ஷெங்யாங் J-15 ஷெங்யாங் மூக்கரை வருவதில் பாருங்களேன், ஷெங்யாங் J-15 கேரியரில் இருந்து கொண்டு செல்லப்படும் போர் விமானத்தை காட்டும் உயர் நம்பிக்கை கொண்ட படங்களை சீனா வெளியாகிருக்கின்றது. அதாவது இந்த தூரத்தை பார்க்கலாமா? தாய்வான் ஜலசந்தியிலிருந்து ஹாங்ஷிங் பாரசீக வளைகுடாவிற்கு ஹாமுஸ் சந்தி வரையும் கடல் தூரம் சுமார் 4000 இருந்து 4500 கடல் மைல் தூரம் ஆகும். இது மலாக்கா ஜலசந்தி வழியாக குறிப்பிட்ட துறைமுகத்திலிருந்து துறைமுக வழி செலுத்தலை பொறுத்து இருக்கும் என்று ஒரு மாற்றம் வருகிறது. இந்த வழித்தடத்தை உள்ளடக்கிய ஒரு பயணம் பொதுவாக 12 நாட்களிலிருந்து 15 நாட்கள் ஆகும் என்றும், இது தென்சீன கடல், சிங்கப்பூர் ஜலசந்தி மற்றும் இந்திய பெருங்கடல் வழியாக செல்லும் முக்கியமான கடல் பாதைகளை குறிக்கின்றது. இந்த பயணம் தென்சீன கடலில் இருந்து 500 மைல் நீளமுள்ள மலாக்கா ஜலசந்தி வழியாக இந்திய பெருங்கடலை கடந்து அரபிய கடலில் பாரசீக வளைகுடா வரை பயணிக்கிறது. இந்த பாதை வடகிழக்கு ஆசிய தொழில்துறை மையங்களை மத்திய கிழக்கின் எண்ணெய் வளங்களுடன் இணைக்கும் ஒரு முக்கியமான எரிசக்தி விநியோக கோட்பாட்டை குறிக்கிறது என்றும் அந்த ரூட்டை குறிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. கப்பல்கள் தாய்வான் ஜலசந்தி வழியாக செல்கிறதா அல்லது ஹைனானுக்கு தெற்கே செல்கிறதா என்பதை பொறுத்து தூரம் சற்று மாறுபடலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இதேவேளை சீனாவின் ஷாங்காயில் இருந்து ஹாமுஸ் ஜலசந்தி வரையிலான கடல் 4000 கிலோமீட்டர், தோராயமாக அதே 12-15 நாட்கள் சொல்லப்படுகின்றது. இது அவங்களோட ஒயில் ரூட், அதாவது சீனாவுக்கான ஒயில் ரூட் என்று சொல்லப்படும். The journey travel from the South China Sea through அதாவது 500 மைலில் இருந்து லாங் மலாக்கா ஸ்ட்ரைட் வரை தான் சொல்லப்படுது. ஆக இங்க என்ன சொல்லப்படுது என்றால், மலாக்கா ஊடாகத்தான் எல்லாம் பயணித்தாலும் ஈரானுக்குள்ள பெர்சியன் கடல் எல்லைக்குள் வருவதற்கும் அதே நாளும் அதே தூரம் தான், தாய்வான் ஜலசந்திக்கு போவதும் அதே தூரம் தான் என்று சொன்னால், இது சற்று ஒரு ஈரானுக்கு ஆதரமான ஒரு பயணமா இருக்கலாம் என்றும் உலக பரப்பில் இது பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் யுத்தம் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று ஏற்படுமானால் சீனாவும் பக்கபலமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இது பார்க்கப்படும். மிக சக்தி வாய்ந்த தனது கரியரை நிறுத்துகின்றது. மக்கள் விடுதலை ராணுவ கடற்படையின் கடல்சார் சக்தி முன்கணிப்பு, அணுகல் எதிர்பார்ப்பு, போர் மற்றும் இந்தோ பசிபிக்கின் மிக சர்ச்சைக்குரிய கடல் பாதைகளில் கேரியரை மையமாக கொண்ட தாக்குதல் கோட்பாட்டிற்கான வளர்ந்து வரும் அணுகுமுறையில் ஒரு திருப்பு முனையாகவும் இது பார்க்கப்படுகின்றது. J-15 தளத்தில் இருந்து YJ-15 ஒருங்கிணைப்பின் இந்த முதல் பொது காட்சி உறுதிப்படுத்துதல் பிளான் எவ்வாறு பாரம்பரியமாக கடலோர பாதுகாப்பு சார்ந்த கடல் படையிலிருந்து சீனாவின் உடனடி கடற்கரைக்கு அப்பால் நீடித்த நீண்ட தூர அதிவேக கடல்சார் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திறன் கொண்ட ஒரு படையாக விரைவாக மாறுகிறது என்பதை உலக பரப்பில் அது காண்பிக்கின்றது. பாதுகாப்பு கண்காணிப்பு சமூகங்கள் மற்றும் ராணுவ புலனாய்வு சேனல்கள் முழுவதும் விரைவாக பரவிய படங்கள் பறக்கும் சுறா என்று அழைக்கப்படும் J-15 அதன் இறக்கைகளுக்குள் கீழே 2 பெரிய ராம்ஜெட் இயங்கும் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட போர் தொடர்புடைய விமான உள்ளகையில் இருப்பதை காட்டுகிறது என்றும், இது YJ-15 முன்னணி கேரியர் விமான பணியமைத்தலுக்கு போதுமான செயல்பாட்டு முதிர்ச்சியை அடைந்து விட்டதை காட்டுவதாகவும் உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், J-15 YJ-15 உடன் இணைப்பது சீன விமானப்படை விமான பிரிவை முதன்மையாக வான் பாதுகாப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட தாக்குதல் படையிலிருந்து நம்பகமான கடல் கட்டுப்பாடு மற்றும் கடல் மற்றும் கருவியாக மாற்றுவதாகவும், இது
500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் அதிக மதிப்புள்ள மேற்பரப்பு போராளிகளையும் அச்சுறுத்தும் திறன் கொண்டது என்றும் சீன கடல் மற்றும் தாய்வான் ஜலச்சந்தியின் செயல்பாட்டு கால்குலஸை அடிப்படையில் மாற்றுவதாகவும் சொல்லப்படுகின்றது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தியாக இன்றைய வெள்ளிக்கிழமை லாஸ்ட் நைட் இருந்து பார்க்கப்படுகின்றது. அங்கு YJ-15, YJ-17, YJ-19 மற்றும் YJ-20 ஆகியவற்றுடன் இணைந்து வழங்கப்பட்டது என்றும் இது சீன ஊடகங்கள் வேகத்தின் மூலம் வெற்றிகளை அடைய வடிவமைக்கப்பட்ட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை உருவாக்கம் என்றும் விவரித்தது. இது பெய்ஜிங்கின் திருட்டுத்தனத்தை மையமாக கொண்ட தாக்குதல் தத்துவங்களை விட இயக்கவியலுக்கு முன்னுரிமை அளிப்பதை எடுத்து காட்டுவதாகவும் சொல்லப்படுகின்றது. புவிசார் மூலோபாய கண்ணோட்டத்தில் J-15, YJ-15 சுவை கலவையானது நில அடிப்படையிலான குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் மேற்பரப்பு எதிராளிகள் முதல் போட்டியிடும் நீர்நிலைகளுக்குள் ஆழமாக இயங்கும் மொபைல் கேரியர் தளங்கள் வரை அதிவேக கடற்சார் தாக்குதல் திறனை விரிவுபடுத்துவதன் மூலம் சீனாவின் அடுக்கு அணுகல் எதிர்ப்பு பகுதி மறுகட்டமைப்பை வலுப்படுத்துவதாகவும் சொல்லப்படுகின்றது. ஒரு கேரியர் திறன் கொண்ட தளத்தில் YJ-15 செயல்படுத்துவது சீனாவின் கடல் படை தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்புகள் கொண்டவை என்றும் சொல்லப்படுகின்றது. 2013ஆம் ஆண்டு செயல்பாட்டு சேவையில் நுழைந்ததிலிருந்து ஷென்யாங் J-15 பிளானின் கேரியர் விமானப்படையின் முதுகெலும்பாக செயல்பட்டு வருகிறது என்பதும் சொல்லப்படுகிறது. முதலில் லியோனிங் மற்றும் ஷாண்டாங் விமானம் தாங்கிய கப்பல்களில் ஸ்கைப் ஜம் நடவடிக்கைகளுக்கு உகந்ததாக இருந்த J-15 கட்டமைப்பு வலுவூட்டல்கள் மேம்படுத்தப்பட்ட ஏவியோனிக்ஸ் மற்றும் உள்நாட்டு WS-10 இயந்திரங்களை படிப்படியாக இணைத்துள்ளது என்றும் அவை கோரும் கடல்சார் நிலைமைகளின் கீழ் உந்துதல் சுமை திறன் கொண்ட ஒரு போர் திறமை கொண்ட ஒரு கேரியராக பார்க்கப்படுகின்றது. 1200 கிலோமீட்டருக்கும் அதிகமான போர் ஆரம் மற்றும் அதிகபட்ச வெளிப்புற சுமை தோராயமாக 12,000 கிலோகிராம்களுடன் J-15 விமானம் தாங்கி தாக்குதலின் உயிர் வாழ்விற்கான ஒரு முக்கியமான தேவையான வான் சுய பாதுகாப்பு தியாகம் செய்யாமல் YJ-15 போன்ற பெரிய உயர் ஆற்றல் கொண்ட கப்பல் எதிர்ப்பு ஆயுதங்களை எடுத்துச் செல்லும் இயற்பியல் திறனை பிளானுக்கு இது வழங்குவதாகவும் சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய விடயங்கள் இந்த YJ-15 அடங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. சாம்பல் நிற உருவமைப்பு கொண்ட இந்த கேரியர் மிகப்பெரிய தாக்குதல் திட்டங்களுடன் தாய்வான் ஜலச்சந்திக்குள் நுழைவதானது ஈரானுக்கான பாதுகாப்பாக அமையலாம் என்று ஒரு இராணுவ தரப்பால் பாகிஸ்தானுக்குள் சொல்லப்படுகின்றது. இன்னும் ஆப்கானிஸ்தான் தரப்பில் எந்த கருத்தும் சொல்லப்படவில்லை. ஆனாலும் 2025ஆம் ஆண்டில் ஒரு பாதுகாப்பு தகவலின்படி J-15 அல்லது அதன் மதிப்பு பதிப்பு வழித்தோன்றல் என்பது பிளா விமானப்படை H-6K, H-6J, H-6N குண்டுவீச்சு விமானங்கள், பிளாப் J-16 போர் விமானங்கள் மற்றும் பிளானப் இன் கேரியரில் இருந்து கொண்டு செல்லப்படும் J-15T போர் விமானங்களால் எடுத்துச் செல்லப்படலாம் என்றும் கவனிக்கப்பட்டுள்ளது. J-16 மல்டிரோல் போர் விமானம் பெரும்பாலும் அமெரிக்க F-15E ஸ்ட்ரைக் ஈகிளுடன் ஒப்பிடப்படுகிறது. அவங்களுக்கு தான் இது செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக குறிப்பிடத்தக்க தாக்குதல் திறனை வழங்குகிறது என்றும் பல YJ-15 ஏவுகணைகளை எடுத்துச் செல்லக்கூடியதும் சொல்லப்படுகின்றது. J-10 மற்றும் மரபு வழி J-11 தொடர் போர் விமானங்கள் போன்ற இலகுவான தளங்கள் கூட ஏவுகணையுடன் இணக்கமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. கடலோர பாதுகாப்பு மற்றும் பயண தாக்குதல் பணிகள் இரண்டிலும் பயன்படுத்தல் விருப்பங்களை அது தெளிவாக சொல்லப்படுகின்றது. YJ-15 ஏவுகணை திறனை குண்டுவீச்சு விமானங்கள், நில அடிப்படையிலான போர் விமானங்கள், கேரியர் விமானங்கள் மற்றும் வகை 055 அழிப்பாளர்கள் போன்ற மேற்பரப்பு போராளிகள் முழுவதும் விநியோகிப்பதன் மூலம் பெய்ஜிங் எதிரி சென்சார்கள், கட்டளை அமைப்புகள் மற்றும் இடைமறைப்பான்களை மூழ்கடிக்கும் பல பரிமாண அச்சுறுத்தல் சூழலை உருவாக்குவதாகவும் சொல்லப்படுகின்றது. ஏவுகணையின் 500 இருந்து 800 கிலோமீட்டர் தூரம் கேரியர் வான் இறக்கைகள் சர்ச்சைக்குரிய நீர்நிலைகளின் பரந்த வான் பரப்புகளில் கடல் மறுப்பை விதிக்க அனுமதிக்கிறது. இது வெளிச்செலுத்துதல் நடவடிக்கைகளை சிக்கலாக்குறது. அதாவது எதிரிகளின் GPS கூட
அளிக்கக்கூடிய திறமை இதுக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. தாய்வான் ஜலச்சந்தி முழுவதும் YJ-15 வரம்பு முழு கடல்சார் களத்தையும் திறம்பட மூடுகிறது என்றும் உயர்நிலை செயல்பாடுகள் நிகழ்வின் போது தீவை வலுப்படுத்தவோ அல்லது வெளியேற்றவோ முயற்சிக்கும் கடற்படை சொத்துக்களுக்கு எதிரான விரைவான செறிவூட்டல் தாக்குதல்களை இது மேம்படுத்துகிறது. உலகளாவிய சகாக்களுடன் ஒப்பிடும் போது YJ-15 AGM 158C லாஸ் போன்ற மேற்கத்திய அமைப்புகளால் விரும்பப்படும் திருட்டுத்தனத்தை மையமாக கொண்ட அணுகுமுறையை விட வேகம், இயக்க ஆற்றல் மற்றும் செறிவூட்டலை வலியுறுத்தும் ஒரு தனித்திறமையான கெரியராக இது பார்க்கப்படுகின்றது. 2030 ஆண்டுக்குள் இது சீனா நூற்றுக்கணக்கான YJ-15 ஏவுகணைகளை நிலைநிறுத்த முடியும் என்று மதிப்பிடப்படுகின்றது. இது ரஷ்யாவின் KH-47M2 ஹின்சால் ஹைபர்சோனிக் செயல்திறனை வழங்குகிறது என்றும் இந்தியாவின் பிரமோஸ் ராம்ஜெட் இயங்கும் சூப்பர்சோனிக் கருத்தை பகிர்ந்து கொள்கிறது என்றும் ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது முற்றுமுழுதாக அமெரிக்காவுக்கான ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இது ஈரான் அமெரிக்காவின் பதட்ட நேரத்திலும் முறுகல் நிலைமையிலும் இது சீனா வெளியாகியிருப்பது என்பது உலக அரங்கில் ஒரு மறைமுகமான ஆதரவாக சீனா ஈரானுக்கு கொடுக்கின்ற ஆதரவாகவும் நாம் பார்ப்போம். இன்று மாலை வரையும் அவசர செய்தியாக நாங்கள் ஓமானின் மஸ்கட் மாநகர செய்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த செய்தி வந்தவுடன் உங்களுக்கும் வழங்கப்படும் நேயர்களே, நன்றி. மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.